ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனையும் போர்க்களமும் மறுபடியும் வெடிக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு இருக்கிற இடத்துல போர்க்களம் வெடிக்கலைன்னா தான் ஆச்சரியம், வெடிச்சா ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜயா வாய் ஓயுமா, ஓயவே ஓயாது. விஜயா ஒரு பக்கம் டான்ஸ் கிளாஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தா அது அம்மா பண்ணுற அலப்பற தாங்க முடியலங்க. அதாவது 2 லவ் பேர் வந்து ஜோடி வந்து இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்கன்னு வந்து அங்கே சேர்றன்னு வந்து நின்று இவங்க பண்ணுற அலப்பறை தாங்க முடியல. ஐயோ அது ஏரியா ரவுடி பொண்ணாக இருக்க போது, கடைசியில் மாட்ட போகிறாங்க நம்ம விஜயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து லவ்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜோடி புறாவை வந்து இனிக்கும் இடமா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் பார்த்தா அம்மா விஜயா உன் மண்டை மேலே இருக்க கொண்ட காலியாக போதுமா, மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உங்களை கொண்டு வந்து நாங்களே விடுறோம் மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த பையன் வைக்கிற ஐஸை இந்த பொண்ணு இந்தம்மா நிஜமா நினச்சி அப்படியே உருகுது. ஓவரா உருகாதம்மா, ஒரு நாள் உடம்புக்கு முடியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க என்னோட சிஷியன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுறதை பார்க்கணுமே. இன்னும் நீ என்ன பைத்துக்காரனா நினச்சிட்டு இருக்கல, நீ இன்னும் நல்ல மாஸ்டர் வேற நினச்சிட்டு இருக்க மனசில். சரி பரவாயில்ல விடுங்க, நினச்சிட்டு போட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இவள் அப்புறம் அடிக்கிற அலப்பறம் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த வாயும் மூடவே மாட்டேங்குது. நான் பெரிய மாஸ்டர் ஆகிட்டேன், என் புள்ள பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவுக்கு கோவம் வந்துருச்சு. என் புருஷன் ஓனர் ஆகிட்டான்ட்டாங்க. எப்பா நீ ஓனரோட புள்ள அப்பாப்பா, ஓனரோட அப்பாப்பான்னு நம்ம முத்து அடித்து அலப்பற இருக்கே, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மொத்த குடும்பம் இப்படி அலப்புற குடும்பமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரவி வந்து ஸ்ருதியை சமாதானம் பண்ண ரெஸ்டாரண்ட் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காலைல விழுவாத குறையாக கெஞ்சுறாரு. இப்படி டெய்லியும் வந்து ஸ்டூடியோவில் சண்டை போடு, நான் ரெஸ்டாரண்ட் போய் திம்பேன் அப்படிங்குது, நல்லா வருவோமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் நடந்த விஷயத்தை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் எந்த இழிச்சவாயினா அந்த பொண்ணு கிடச்சானோன்னு பேசுகிறாரு. ஓகே.